Taste the Daily. சேலத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய செல்லாத நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. பண மதிப்பிழப்பின் போது அறிவிக்கப்பட்ட 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், கைது செய்யப்பட்டிருக்கும் அந்த சபீர் யார்? பிடிபட்டிருக்கின்ற அந்த செல்லாத நோட்டுகள் குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த சபீர் அவருடைய நண்பர்கள் பாலாஜி, கோகுலநாதன் உள்ளிட்டோருடன் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில கடந்த 2016ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பண மதிப்பிழப்பு அமல்படுத்தப்பட்டது. இந்த பண மதிப்பிழப்பின் போது இவர்கள் பங்குதாரர்கள் பாலாஜி, சபீர், கோகுலநாதன் உள்ளிட்ட பங்குதாரர்கள் வசம் சுமார் 1 கோடி ரூபாய் செல்லாத நோட்டுகள் இருந்திருக்கிறது. அதாவது பண மதிப்பிழப்பின் போது அறிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்களால் அந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது பாலாஜியும் கோகுலநாதனும் சபீரிடம் இந்த தொகையை ஒப்படைத்ததாக தெரிகிறது. இந்த தொகையை சபீர் தான் மாற்றி கொடுப்பதாக கூறி அவர்களிடமிருந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் தாள்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டுகள் பல கடந்தும் கூட இவர்கள் சபீரால் அந்த தொகையை மாற்ற முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது பாலாஜி மற்றும் கோகுலநாதன் பல முறை இவரிடம் பணம் குறித்து கேட்டிருக்கிறார்கள். இதனிடையே பாலாஜி உயிரிழந்து விட்ட நிலையில் கோகுலநாதன் மீண்டும் சபீரை அணுகி அந்த தொகை என்ன ஆனது என்று கேட்டபோது அந்த தொகை தன்னிடம் அப்படியே தான் இருக்கிறது, அதை என்னால் மாற்ற முடியவில்லை என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் இந்த தொகையை மாற்ற முயற்சி செய்த வகையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் செலவு செய்திருப்பதாகவும் அந்த தொகையை கொடுத்துவிட்டு இந்த செல்லாத நோட்டுகளை பெற்று செல்லுமாறு சபீர் கூறியதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில கோகுலநாதன் இது குறித்து அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு. இது மட்டுமல்லாமல் கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களையும் சபீர் பதுக்கி வைத்திருப்பதாக கோகுலநாதன் தனது புகாரில் குறிப்பிட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில குறிப்பிட்டபடி சபீர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட அம்மாப்பேட்டை போலீசார் அவர் வீட்டில் இருந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் தாள்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதாவது பண மதிப்பிழப்பின் போது செல்லாதவையாக அறிவிக்கப்பட்ட இந்த நோட்டுகள் சபீர் பதுக்கி வைத்திருந்த காரணத்தினால அந்த தொகையை 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த தொகையை பறிமுதல் செய்ததோடு சபீரையும் கைது செய்திருக்கிறார்கள் அம்மாப்பேட்டை போலீசார். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததோடு இதை பதுக்கி வைத்திருந்த சபீரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2016க்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் 500 ரூபாய் 1000 ரூபாய் தாள்களை ஒருவர் பதுக்கி வைத்திருக்கிற இந்த விஷயமானது பல்வேறு தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா தெரிகிறது. பூங்குழலி, போதைப் பொருள் தொடர்புடையவராக சபீர் இருக்கிறார் என்கின்ற செய்தியும் இதன் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. அவருக்கு பின்னர் ஏதாவது ஒரு கும்பல் இருக்கிறது என்று விசாரணை நடத்தப்படுகிறதா? விசாரணை நிலவரம் எப்படி இருக்கிறது? தற்போதைய நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் வசம் இருந்த அந்த ரூபாய் நோட்டுகள் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தொடர்ச்சியாக கோகுலநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை செய்வதற்காக அவரை சபீரை கைது செய்யப்பட்ட சபீரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க. மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்காக அவரை கஸ்டடியில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதன் பிறகுதான் இவரது யார், இவரது கூட்டாளிகள் யாரேனும் இருக்கிறார்களா? காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே இவர் பல நபர்களுடன் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்திருப்பதாக தான் தெரிய வந்திருக்கு. ஆனால் தற்போது கோகுலநாதன் அளித்திருக்கக்கூடிய புகார் பழிவாங்கும் நடவடிக்கையா அல்லது உண்மையிலேயே இவரது பின்னணியில் ஏதாச்சும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருக்கிறதா? 1 கோடி ரூபாய் பணம் அளவிற்கு இவருக்கு எப்படி வந்தது? அதற்கு உண்டான முறையான கணக்கு வழக்குகள் இருக்கிறதா? செல்லாதவை என்று அறிவித்தாலும் கூட அதற்கு முன்னதாக இவர் உரிய கணக்கு வழக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்த விசாரணை மேற்கொண்டு இந்த கஸ்டடி எடுக்கப்பட்ட பிறகுதான் தெரிய வரும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். Taste Daily. Taste the Daily.